நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் ஏராளமான சாய ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அரசின் விதிகளுக்கு மாறாக கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்யாமல் சாய ஆலை உரிமையாளர்கள் சாய கழிவு நீரை சாக்கடை கால்வாய் வழியே காவிரி ஆற்றில் நள்ளிரவில் திறந்து விடுவதாக கிடைத்த தகவலை அடுத்து குமாரபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பால்வளத்துறை அமைச்சருமான விஜயலட்சுமி மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மற்றும் போலீசார் துணையுடன் சம்பந்தப்பட்ட சாய ஆலையில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். அந்த ஆலைக்கு சில மாதங்களுக்கு முன்பு அதிகாரிகள் வைத்த சீல் மற்றும் பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளூர் மற்றும் வடமாநில தொழிலாளர்களை கொண்டு இரவு நேரத்தில் இயங்கியதும் நேரடியாக சாயக்கழிவு நீரை அப்படியே சாக்கடை கால்வாயில் திறந்துவிட்டதும் தெரியவந்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சட்டவிரோதமாக இயக்கப்படும் இதுபோன்ற ஆலைகள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார்.